திடீர்னு வருவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன், பேய் ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த பேனை எடுத்து கையில் கொடுத்துருவோன்னு அவங்க பாட்டுன்னு அப்படியே அமைதியாகிடுவாங்க. சரித்தே ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட. பேனா கொடுத்த உடனே இது சரியாயிரும்னா எப்படி? ஆமாண்ணா, எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது. ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன். நான் வந்து பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. ஒண்ணுமே புரியலண்ணே. இந்த பேனா வழியா எப்படி போகும்னே? ஓகே, அது ஒரு மாதிரி கோட்டை கிழிச்சுக்கிட்டு போச்சு. இந்த பேங்க்ல போன உடனே நமக்கு இந்த செலான் எழுதுறதுக்கு பேனா இருக்காது. யார்கிட்டயா ஒருத்தட்ட வாங்கிட்டு எழுதி திரும்ப கொடுத்துருவோம்ல, அது மாதிரி பேய்கிட்ட கொடுத்துட்டு ரிட்டர்ன் வாங்கிடுவீங்க. இல்லை, ஒரு சிலரை எடுத்துட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு போயிட்டு சரி போயிடும், உங்க வீட்டில் ஏதாவது பேய் வச்சுன்னா அது போயிடுன்னு சொல்லி. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? இல்ல, எனக்கு என்ன புரியலனா, இப்போ நீங்க சொல்லியே சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றீங்க, அது சீரியஸாவே இல்லையே. ஒரு பேனா வழியா எப்படி பேய் போகும்? அதுக்குள்ள அந்த வல்லமை. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்லை.